ஜோசஃபாபாத் கிராமம் அழகான மலைகளுக்கு நடுவுல அமைக்கப்பட்டிருக்கு. சார்ல்ஸ் அப்புறம் கிளாரா ஜோசஃபாபாத்ல கட்டப்பட்ட ஒரு அழகான வீட்டு பால்கனில நின்னுட்டு இருந்தாங்க. அப்பதான் கிளாராவோட பார்வை ஒரு சர்ச் மேல பட்டது. சார்ல்ஸ், அங்க பாருங்க, மலைகளுக்கு நடுவுல பசுமையான இடத்துல எதிர இருக்கிற இந்த சர்ச் எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க சார்ல்ஸ், சர்ச்சுக்கு போவோம். நீ இப்போ யோசிக்கிறது தப்பான விஷயம் இல்லை. ஏன்னா நாம் இந்த கிராமத்துக்கு வந்து இன்னைக்கு தான் முதல் நாள். இனிமே நாம் இங்கே தான் இருக்க போகிறோம். இந்த கிராமத்து ஜனங்க கூட பழகிறதுக்கு சர்ச்சை விட ஒரு நல்ல இடம் வேற எதுவும் இருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சார்ல்ஸும் கிளாராவும் சர்ச் கேட்டுக்கு வெளியில நின்று இங்க அங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களோட காதுகள்ல ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சு. நீங்க 2 பேரும் யாரு? இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க மாதிரி தெரியலையே. சார்ல்ஸும் கிளாராவும் பார்த்தபோது அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெண் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரையும் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோட பேர் சார்ல்ஸ், அப்புறம் இது என்னோட ஃப்ரெண்டு கிளேரா. நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க, நாங்கள் இந்த கிராமத்துக்கு புதுசு. என்னுடைய பேரு மார்த்தா. அப்படி உங்க உயிர் மேல உங்களுக்கு கவலை இருந்தா இந்த சர்ச்சுக்கு பக்கத்துல எங்கேயும் சுத்திட்டு இருக்காதீங்க. இந்த சர்ச் வருஷக்கணக்கா மூடப்பட்டிருக்கு. இப்படி சொல்லிட்டு மார்த்தா ரொம்ப வேகமா நடந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சார்ல்ஸ் கிளாராவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, விசித்திரமாக இருக்கே, இந்த சர்ச் இருக்கிற நிலைமையை பார்த்தா இந்த சர்ச்சு மூடி இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை இது மூடி இருந்தா எதுக்காக அதோட கதவு மட்டும் திறந்தே இருக்கு? சார்ல்ஸ் இப்படித்தான் சொன்னாரு. அப்பதான் சார்ல்ஸோட காதுல ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சு. நீங்க 2 பேரும் சர்ச்சுக்கு வெளியில தான் நிக்க போறீங்களா, இல்ல உள்ள வந்து ப்ரே பண்ண போறீங்களா? சார்ல்ஸும் கிளாராவும் திரும்பி பார்த்தபோது அங்க எதிர்க்க ஒரு அழகான நன் நின்றுட்டு இருந்தாங்க. சார்ல்ஸ் அந்த நன்னை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மார்த்தான்ற ஒரு லேடி என்ன சொன்னாங்கன்னா, அந்த சர்ச் பல வருஷமாக மூடி இருக்குன்னாங்க. ஆனா அவங்க சார்ல்ஸுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லல. ஆனா அவங்க ரொம்ப வேகமா நடந்து சர்ச்சுக்குள்ள போயிட்டாங்க. சார்ல்ஸும் கிளாராவும் கூட அவங்க பின்னாடியே நடந்து சர்ச்சுக்குள்ள போயிட்டாங்க. சர்ச்சுக்குள்ள ஒரே இருட்டா இருந்தது. திடீர்னு சர்ச்சுக்குள்ள இருந்த மெழுகுவத்தி எல்லாம் தானாவே எரிய ஆரம்பிச்சது. இத பார்த்துட்டு சார்ல்ஸ் பயந்து போய் என்ன சொன்னாருன்னா, இங்கே என்ன நடக்குது கிளேரா? இங்கே எனக்கு எதுவும் சரியாக தோணலை. நாம் இங்கேருந்து போய் ஆகணும். அப்புறம் அந்த நன் எங்கே போனாங்க? அப்பதான் சார்ல்ஸ் அப்புறம் கிளாராவோட காதுல ஏதோ ஒரு பெண்ணோட கிணைக்கிற சத்தம் கேட்டுச்சு. அவங்க 2 பேரும் உடனே திரும்பி பார்த்தபோது அவங்க 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பின்னாடி அதே நன் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய முகம் இப்ப ரொம்ப பயங்கரமா இருந்தது. அவங்களுடைய கண்கள்ல கருவிழிகள் இல்ல. அவங்க 2 பேரையும் சிரிச்சபடி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அந்த மார்த்தான்றவங்க சொன்ன எல்லாமே உண்மைதானா? கிளாரா நடுங்கிக்கிட்டே அந்த பயங்கரமான பெண்ணை பார்த்துட்டு என்ன சொன்னா, எனக்கு தெரியும் இந்த சர்ச்சில் ஒரு சபிக்கப்பட்ட நன் வாசம் பண்றான்னு. ஆனா நான் இங்க ஒரு நோக்கத்துக்காக தான் வந்தேன். என்ன நோக்கம்? கல்யாணத்துக்கு அப்புறம் கடந்த 2 வருஷங்களா நான் 3 தடவை கர்ப்பமா ஆனேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் சில மாசங்களுக்கு அப்புறம் என்னுடைய கர்ப்பம் கலைஞ்சு போயிடுது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த சர்ச்சுக்குள்ள நிறைய பெண்கள் குழந்தை இல்லாம தவிச்சவங்க எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். அப்ப சரி, இந்த தடவை உன்னுடைய கர்ப்பம் கலையாது. உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். அந்த பொண்ணு பெருசானதும் அந்த பெண் குழந்தைய நீ ஒரு நன்னாக்கி இந்த சர்ச்சுக்கு சமர்ப்பிக்கணும். அதாவது எனக்கு. இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா நீ இந்த சர்ச்சை விட்டு தனியா தான் வெளியே போகணும். உன்னோட புருஷன் இந்த சர்ச்சை விட்டு வெளியே வரவே மாட்டான். நான் எதுக்கும் சம்மதிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு சார்ல்ஸ் கிட்ட கிளாரா என்ன சொன்னான்னா, என்னை மன்னிச்சிடு சார்ல்ஸ், எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை வேணும். அப்பதான் அந்த பயங்கரமான நன்னோட வாயிலிருந்து நூற்றுக்கணக்கான பயங்கரமான வண்டுகள் வந்து மின்னல் வேகத்துல சார்ல்ஸோட முகத்துல வந்து ஒட்டிக்கிச்சு. சார்ல்ஸோட சத்தம் சர்ச்சில் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சார்ல்ஸ் ஒரு எலும்பு கூட மாறி அங்கேயே கீழே விழுந்துட்டான். அப்புறம் கிளாரா சர்ச்சை விட்டு வெளியே போனா. இந்த சம்பவம் நடந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் கிளாராவோட பொண்ணு ஹேனாவுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. அவளோட அழக பத்தின சர்ச்சைகள் ஜோசஃபாபாத்ல இருக்கிற எல்லார் வீட்லயும் பரவி இருந்தது. ஒரு நாள் ஹேனா மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா.
அப்பதான் சாண்டி அப்புறம் அவனுடைய நண்பன் டேனியல் அவளை வழி மறைச்சாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஹேனா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன் மேல காதல்லாம் இல்ல. சின்ன வயசுல இருந்தே எனக்கு என் அம்மா என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னா, கல்யாணங்கிற மோக மாய வலையில இருந்து நான் விலகி இருக்கணும்னு. அப்புறம் நான் என்னுடைய முழு வாழ்க்கைய சர்ச்சுக்கு அர்ப்பணிக்கணும். ஹேனா இப்படி சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து நடந்து போயிட்டா. ஹேனா போன உடனே டேனியல் சாண்டி கிட்ட என்ன சொன்னான்னா, உன்னோட மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சாண்டி. ஏன்னா சபிக்கப்பட்டவன் உனக்கு தெரியும்ல. அதனால தான் இங்கே இருக்கிற யாருமே அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் கூட போகிறதில்ல. ஆனால் நான் பார்த்துருக்கேன், இந்த ஹேனா சர்ச்சுக்குள்ள எப்போ பாரு சுற்றிக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேனா ஒரு நன்னாக போகிறாளாம். ஹேனா நன்னாக போகிறான்ற விஷயம் எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் அவளை தான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். டேனியல் பயத்தோட சாண்டியோட பாட்டி மார்த்தா கிட்ட போய் என்ன சொன்னான்னா, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் ஆண்டி. சாண்டி ஆனா மேலே இருக்கிற காதலால் ரொம்பவே பைத்தியம் ஆயிட்டான். ஆனால் எங்கள் மொத்த கிராமமும் ஆனாவையும் அவங்க அம்மாவையும் பார்த்து பயந்துருக்கு. அப்போதான் அந்த இடத்துக்கு சாண்டி வந்தான். அப்புறம் டேனியலை பார்த்து என்ன சொன்னான்னா, உன்னால் ஒரு சின்ன விஷயத்தையும் மனசில் வச்சுக்க முடியாதா டேனியல்? மார்த்தா சாண்டியை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, நீ ஹேனாவை விட்டு விலகி இருக்கணும் சாண்டி. ஆனால் ஏன் பாட்டி? எதுக்காக இந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஆனாவை பார்த்து இப்படி பயந்துட்டு இருக்காங்க? மார்த்தா ஒரு ரூம்குள்ள இருந்து ஒரு புராண காலத்து புத்தகத்தை எடுத்து வந்தாங்க. அப்புறம் அந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு பயங்கரமான பெண்ணோட சாண்டி கிட்ட காட்டி என்ன சொன்னாங்கன்னா, இவ யாருன்னு உனக்கு தெரியுமா? அந்த படத்தை பார்த்துட்டு சாண்டி ரொம்ப பயந்து போய் என்ன சொன்னான்னா, இது ரொம்ப பயங்கரமான ஃபோட்டோவா இருக்கே. யார் இது? இது ஒரு சைத்தான் தேவியோட படம் சாண்டி. இவ இன்னொரு உலகத்துல வாழ்றவ. இன்னொரு உலகமா? ஆமா சாண்டி, இன்னொரு உலகம். நம்முடைய இந்த சர்ச் எப்போவுமே வெறிச்சோடி இருந்தது கிடையாது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் ஒரு நன் இருந்தாங்க. அவ ஒரு பொண்ணோட உடம்புல இருந்து அவளோட ஆத்மாவை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. பிரீஸ்ட் கிட்ட கேட்காம அந்த பொண்ணு என்னமோ குணமாயிட்டா. ஆனா சர்ச்சுக்குள்ளர இன்னொரு உலகத்தோட கதவு திறந்துடுச்சு. இதோ இந்த சைத்தான் தேவியோட போட்டோவை நீ பார்க்குற இல்லையா, அது ஹேனாவோட உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. அன்னையிலேருந்து அந்த நன் சபிக்கப்பட்டிருக்கா. ஆனால் அந்த சபிக்கப்பட்ட நன்னுக்கும் ஏனாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம்? கிராமத்து ஜனங்க ஏனாவையும் அவன் அம்மாவையும் பார்த்து எதுக்காக இவ்வளோ பயப்படுறாங்க? ஹேனாவோட அம்மாவும் அப்பாவையும் சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு வெளியில் பார்த்தேன். அந்த சர்ச்சுக்கிட்ட அவங்கள நிற்க வேண்டான்னு நான் சொன்னேன். ஆனால் நான் சொன்னதை அவங்க கேட்கல. அப்புறம் உள்ளே போயிட்டாங்க. சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வெளியில் ஹேனாவோட அம்மா மட்டும்தான் வந்திருக்கா. அன்னிலேருந்து அவங்க அப்பாவை பற்றின எந்த விஷயமும் தெரியல. அதுக்கப்புறம் தான் ஹேனா பிறந்தா. நான் கிளாராவை பற்றி விசாரித்தேன். அப்போ தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. கிளாராவுக்கு 3 தடவை அபார்ஷன் ஆயிருக்கு. நிச்சயமாக அந்த சபிக்கப்பட்ட நன்கிட்ட இருந்து அவள் ஒரு குழந்தை வரத்தை வாங்கியிருக்கணும். அந்த நன் கொள்ளற எந்த ஒரு சைத்தான் தேவி குடி இருக்குதோ அது தன்னுடைய பொண்ணை ஒரு மனித கர்ப்பம் மூலமா இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வரணும்னு நினைக்குது. கிளாராவுக்கு முன்னாடி அவ யாருக்கெல்லாம் குழந்தை பெறதுக்கான வரத்தை கொடுத்தாலோ அந்த குழந்தைங்க 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சுங்க. ஆனா ஹேனா இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கா. ஹேனா சைத்தானோட பொண்ணு. அவ சபிக்கப்பட்டவ சாண்டி. தான் பாட்டி சொன்னதை கேட்டுட்டு சாண்டி ரொம்ப அமைதியாயிட்டான். இப்போ பாதி ராத்திரி இருக்கும். கிளாரா தன்னுடைய பொண்ணு ஹேனா கூட ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போதான் அந்த அறையில் திடீர்னு கருப்பு புகை பரவ ஆரம்பிச்சது. திடீர்னு கிளாரா தன்னோட கண்ணை திறந்தா. அவ பார்த்தபோது அதே பயங்கரமான நன் அவளுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது. ஹேனா இனிமே சர்ச்சில் தான் இருக்க போறா. அப்புறம் அவ சர்ச்சை விட்டு இனிமே வெளியே வரவே மாட்டா. இதை கேட்டுட்டு கிளாரா அதிர்ந்து போய் என்ன சொன்னான்னா, ஆனா நீ என்கிட்ட சொல்லியிருந்தல்ல, அதாவது என்னுடைய பொண்ணு சர்ச்சுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவளா இருக்கணும்னு, ஒரு நன்னை போல. ஆனா நீ இப்படி சொல்லலையே. சர்ச்சை விட்டு வெளியில காலடி கூட எடுத்து வைக்க மாட்டான்னு. உன்னுடைய வேலை இந்த இடத்துலயே முடிஞ்சு போச்சு கிளாரா. திடீர்னு அந்த பயங்கரமான நன்னோட வாயில இருந்து பயங்கரமான வண்டுகள் வெளியே வந்து கிளாராவோட முகத்துல ஒட்டிக்கிச்சு. கிளாரா ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தோட எலும்பு கூட மாறி அதே இடத்துல விழுந்துட்டா. அப்பதான் ஹேனா தன்னோட கண்ணை திறந்தா. அவ ஏதோ ஹிப்னாட்டிஸ்ட் செய்யப்பட்ட நிலையில அந்த பயங்கரமான நன்னை பார்த்துக்கிட்டு இருந்தா. எழுந்துரு ஹேனா, அப்புறம் உன்னுடைய அந்த காதலன்
உன்னை அதிகமா விரும்பினானே அவனை சர்ச்சுக்குள்ளர கூட்டிட்டு வா. இப்படி சொல்லிட்டு பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கிற அந்த நன் அங்கிருந்து மறைஞ்சிட்டா. ஹேனா ஹிப்னாட்டிசம் பண்ண நிலையில திடீர்னு அந்த அறைக்குள்ள போயிட்டா. அங்க சாண்டி ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு சாண்டி தன்னோட கண்ணை திறந்தான். அப்புறம் அவனுக்கு முன்னாடி ஹேனாவை பார்த்துட்டு ரொம்ப மோசமா பயந்துட்டான். அப்புறம் என்ன சொன்னான்னா, நீ நீ எப்படி உள்ள வந்த ஏன்னா? என் கூட வா. சாண்டி ஏதோ ஹிப்னாட்டிசம் செய்யப்பட்ட நிலையில ஹேனா கூட சர்ச்சுக்குள்ளே போனான். சர்ச்சுக்குள்ளே அந்த பயங்கரமான நன்னை பார்த்துட்டு சாண்டி சுயநினைவுக்கு திரும்பினான். அப்புறம் அவன் நடுங்கிக்கிட்டே ஹேனாவை பார்த்து என்ன சொன்னான்னா, இது இது யாரு ஏன்னா? ஹேனா சைத்தான் மாதிரி சிரிச்சுக்கிட்டே சாண்டி கிட்ட என்ன சொன்னான்னா, இவங்க என்னுடைய அம்மா சாண்டி, நீ பயப்படாத. நானும் என் அம்மாவும் சேர்ந்து உன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை குடித்ததும் எங்கள் 2 பேரோட சக்திகளும் எது இந்த உலகத்தில் முழுமையாக வேலை செய்யாமல் இருந்ததோ அது திரும்பவும் கிடச்சிரும். இப்படி சொன்னதும் ஹேனாவோட முகம் அந்த பயங்கரமான நன் மாதிரி ரொம்ப பயங்கரமாயிடுச்சு. அப்போ தான் அவங்க 2 பேரோட காதுகளில் மார்த்தாவோட குரல் கேட்டது. இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும்னு எனக்கு தெரியும். ஹேனாவும் அந்த பயங்கரமான நன்னும் திரும்பி பார்த்தபோது அவங்களுக்கு பின்னாடி மார்த்தா கையில் துப்பாக்கியோடு நின்றுட்டு இருந்தாங்க. எவ்வளவு முயற்சிக்கு அப்புறமா ஒரு பெண்ணோட கர்ப்பத்தில் நான் என்னுடைய மகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தேன் தெரியுமா? முட்டாள் பொம்பளையே, நீ என்ன நினச்ச? இந்த மனித பொம்மையை வச்சு என்னையும் என் பொண்ணையும் கொன்னுடுவியா? நான் உன்னை பற்றியும் உன் பொண்ணை பற்றியும் புராண கால புத்தகத்தில் நிறைய படிச்சிருக்கேன். அப்புறம் எனக்கும் தெரியும், நீங்கள் 2 பேரும் எப்போ என் பையன் சாண்டியோட ரத்தத்தை குடிப்பீங்களோ உங்களோட சக்திகள் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். அப்புறம் நீங்கள் மனித இனங்களையே ஆட்டி படைப்பீங்க. அப்புறம் எனக்கும் ஒரு விஷயம் தெரியும், உங்களை நான் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட நீ இங்கே சாகிறதுக்காக வந்தியா? நான் சொன்னதை நீ இன்னும் முழுசாக கேட்கல. அப்படி நான் என் பையனை கொண்டுட்டேன்னா எனக்கு இதுவும் தெரியும், நீங்கள் 2 பேரும் நிரந்தரமா இந்த சர்ச்சுக்குள்ளே கைதாகி இருப்பீங்கன்னு. உங்களோட சக்திகளும் ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு. உங்கள் 2 பேர்கிட்ட இருந்து இந்த மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக அப்படி நானே என் பிள்ளைய பலி கொடுக்கணும்னு இருந்ததுன்னா அதுக்கு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இப்படி சொல்லிட்டு மார்த்தா உடனே ஷூட் பண்ணா. ஏன் இப்படி பண்ண? உன்னோட பிள்ளையே நீ கொன்னுட்ட. அப்போதான் அந்த பயங்கரமான நன் அப்புறம் ஹேனாவோட உடம்புல நெருப்பு எரிய ஆரம்பிச்சது. மார்த்தா உடனே அந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்தா. ஒரு பயங்கரமான காத்தால அந்த சர்ச்சோட கதவுகள் மூடப்பட்டுச்சு. வெளியே டேனியல் நடுங்கிக்கிட்டே மார்த்தா கிட்ட என்ன சொன்னானா, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக. எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல. இப்போ சைத்தானோட தேவியும் அவளுடைய மகளும் நிரந்தரமா இந்த சர்ச்சுக்குள்ள கைதாயிட்டாங்க. இனிமே அவங்களால எப்பவும் வெளியே வர முடியாது. இப்படி சொல்லிட்டு மார்த்தா டேனியலை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போனாங்க.